யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன பக்திஹி கரதலே ஸ்திதே. எந்த ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை வாசிச்சாலே சகர்மாத்திரேன, ஒரு தடவை திருப்பி திருப்பி எல்லாம் நீங்க பண்ணேன்னு சொன்னேன் அவசியமே கிடையாது. சகர்மாத்திரேன என்ன ஆகும்னா முக்திஹி கரதலே ஸ்திதே, வாங்கி பாக்கெட்ல போட்டு கையில வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துள்ளான். அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம் இருக்கு. என்னதுன்னா ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் இருக்கே. ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி. கர்ஜனை பண்ணிட்டு இருக்கு. என்ன கர்ஜனைன்னா முக்திங்கிற ஒரு கர்ஜனையை பண்ணிட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு பாகவதம்ங்கிற ஒரு புராணம். அதை விட்டுட்டு நீங்க வேறெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேளே, முயற்சி பண்ணிட்டு இருக்கேளே. அதனால அந்த பாகவதம் தான் இதற்கு ஒரே விமோச்சனம். கதா பாகவதஸ்யாபி நித்யம் பகவதி யத்கிருஹே. பவனம்னா எது பவனம்னா மகான்கள் பாதம் படாத வீடு பவனமே கிடையாது. வீடு கிடையாது, பவனம் கிடையாது. அதுபோல ஒரு வீட்டுல பாகவத புஸ்தகம் இருந்ததுனாலே சகல சமிருத்தி இருக்குங்கிறதாக அர்த்தம். நித்தியபடி ஒருத்தன் பாகவதம் வாசிச்சான்னா அவனுக்கு மங்களம் அவனை தேடி வருது. தத்கிருகம் தீர்த்த ரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். அப்படி ஒருத்தன் பண்ணினான்னா அவனுக்கு பாபம் வராது. தீர்த்தம்னு தனியா கங்கைக்கோ புண்ணிய நதிகளுக்கோ போக வேணாம். தத்கிருகம் தீர்த்தம், அந்த வீடே தீர்த்தமாக மாறுது, புண்ணியஸ்தானமாக மாறுறதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச. 1000 அஸ்வமேத புண்ணியத்தையும் எடுத்துக்கிறது. வாஜபேய சதானிச்ச, வாஜபேயாகங்கள் 100 பண்ண புண்ணியமும். இதெல்லாம் எதற்கு துல்லியம்னா சுகசாஸ்திர கதாயாச்ச, 2 மணி நேரம் கதை கேட்கிறோமே, இதற்கு துல்லியமாக யஜ்ஞயாகாதிகளை சொல்ற. இப்ப அதெல்லாம் கம்மியா கஷ்டப்பட்டு பண்றோமே, அதெல்லாம் கம்மியா, அப்படி அர்த்தம் கிடையாது. இதனுடைய உயர்வை தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாகவதம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது. அப்படி பார்க்கணும். இத அஸ்வமேத சுகசாஸ்திர கதாயாச்ச கலோ நார்கதி ஷோடசீம். அதனால இந்த பாகவதம்னு இருக்கே, இதை எடுத்து நீங்க படிச்சேலேயானா அந்த பாகவதம் இவாளுக்கு கிழத்தன்மையை போக்கும், நல்ல சொரூபத்தை கொடுக்கும். அதனால அதை நீங்க பாராயணம் பண்ண சொல்லுங்கோ, பாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்ல. துர்லபேனைவ கதா லோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோட்டி ஜன்ம சமுத்தேன புண்ணியேனைவ துலப்யதே. கோட்டி ஜென்ம புண்ணியத்தினால கடக்கக்கூடியது இந்த பாகவதம். இப்படி அதனுடைய பெருமைகள்லாம் எடுத்து இந்த சனகாதிகள் சொல்ல உடனே இவா இங்க பாகவதத்தை பாராயணம் ஆரம்பிச்சுட்டா. சப்தாக கிரமத்துல இந்த சனகாதிகள் அந்த பதரிகாசிரமத்துல இந்த பாகவத்துல காயக்க ரூபமா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சு பெருமையா சொல்றா, பாகவத சப்தாகத்தையும் ஆரம்பிச்சா. இப்படி வா இங்க ஆரம்பிச்சதுதான் தாமசம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அழுதுன்னு இருக்கிற அந்த பக்தி தேவி தன்னுடைய குழந்தைக்கு விமோசனம் கிடைக்காதான்னு அழுதுன்னு இருக்காளே. என்னாச்சுன்னா அந்த சப்தாகம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அந்த 2 வயசான ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைகளுக்கும் ரூபம் மாறிண்டே வருது. பக்தி சுதௌ தௌ தருணோ கிரஹீத்வா பிரேமைக ரூபா சகதா விராசீத் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. இந்த சொரூபம் முழுக்க மாறினது. உடனே இந்த ஆச்சரியத்தை அவளுக்கு தெரியறது. ஏதோ ஒரு காரணத்தினால இவளுக்கு இந்த விமோசனத்தை அடைஞ்சான்னு தெரிஞ்சுண்டு, இது அத்தனையும் ஞானத்தினால தெரிஞ்சுன்னு தன்னுடைய 2 குழந்தைகளை கையில பிடிச்சுண்டா. நேரா இந்த சத்சங்கம் நடக்கக்கூடியதான அந்த பதரிகாசிரமத்துக்கு இந்த பாகவத பக்தி தேவி வந்து நிற்கிறார். குழந்தைகளும் இவா ஆயாச்சு, தனக்கும் தருணி பிராயத்துல இருக்கா. நேரா நடக்கக்கூடிய அந்த பத்ரிகாசிரமம் வந்தா பார்த்தா கோடி ரிஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா கதை சொல்றது யாருன்னா இந்த சனகாதிகள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ யார்ட்டையும் பேசக்கூட மாட்டா. அவா வாக்குனால பாகவதம் ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. யாருக்கு சொல்றா? நாரதர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவர் சொல்ற வியாஜத்துல கோடி ரிஷிகள் அங்க தபஸ் பண்றதுக்கு வந்த ரிஷிகள் கேட்டு இருக்கா அந்த சப்தாகத்தை.
பார்த்தா குண்டூசி குத்த இடம் இல்லை. அந்த இடத்துக்கு இந்த பக்தி தேவி வரா. வந்து பார்த்தா எப்படி வரான்னா, கையில் அந்த யுவாக்களான அந்த 2 பக்தி ஞானம் வைராக்கியம் ஞானம் ரெண்டுத்தையும் அழைச்சிண்டு நேரா வரா. உட்கார்றதுக்கு இடம் இல்லை. வரும்போதே வாக்குல நாமத்தோட வரா. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. திருப்பி திருப்பி இந்த நாமாக்களை சொல்லிட்டு குழந்தைகளோட வந்து நிற்கிறா. உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பேசிக்கிறா. யார் இவா? பக்தி ஞான வைராக்கியம் ஏன் வந்திருக்கா, எதற்கு வந்திருக்கா, இந்த கதையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. பேசி முடிச்சுட்டு அந்த பக்தி தேவி சொல்றா, நான் அப்படி உட்காந்து கேட்கலாம், சத்த உட்காந்து கேட்கலான்னு பார்த்தா இங்க இடமே இல்லையே. உடனே இந்த சௌனகாதி இந்த சனத்குமார் ஆள்கிட்ட கேட்கறா, எங்க நான் உட்கார்றது, எனக்கு உட்கார இடம் இல்லையே, குழந்தைகள் நானும் நிக்கிறோமே, எங்க உட்கார்றதுதான் கேட்கற. உடனே அந்த சனகாதிகள் சொல்றா, நீ உட்கார்றதுக்கு நான் ஒரு இடம் சொல்றேன். யாருக்கு எங்க உட்காரலாம்னா, 2 மணி நேரம் யார் ஒருத்தர் உட்கார்ந்து ஸ்ரத்தையாக பாகவதம் கேட்கிறாளோ அவள் இடத்துல போய் நீ உட்கார். நீ மட்டும் இல்ல, பக்தி ஞான வைராக்கியம் 3 பேரோட உன் குழந்தைகளோட சேர்ந்து நீ அங்க உட்காரு அப்படின்னு உனக்கு உட்கார்றதுக்கு இடம் தரேன்னு அந்த பக்தி கிட்ட சொல்ல, சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா. இந்த பக்தி உடனே சொல்றா, இந்த லோகத்திலேயே யாரு தன்யாள்னா சகல புவன மத்தியே நிர்தனா. கையில 1 ரூபா கூட பணம் இல்ல, கயுபீனவந்தக்கல்லு பாக்யவந்தகான் எதுவுமே இல்லாமல் நிர்தனாக யார் இருக்கானோ அவனே பெரியவன். நிவசதி ஹிருதியேஷாம், அவன்கிட்ட ஒண்ணு மட்டும் இருக்கு, ஸ்ரீஹரே பக்தி ஏகம், பக்தி மாத்திரம் இருக்கு, அவனே உயர்ந்தவன். அது மாத்திரம் இல்ல, ஹரிரபி, அப்படி ஒருத்தன் இருந்து ஸ்ரத்தையாக இருந்து கதை கேட்டுட்டானே ஆனா அவன் இடத்துல என்ன ஆகும்னா, அவனுடைய ஹிருதயத்துல ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய. அப்படி பக்தி ஸ்ரத்தையா வீடு வாசலை உதறி விட்டு மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு நேரா ஒருத்தன் வந்து கதையில உட்கார்ந்து ஸ்ரத்தையாக உட்கார்ந்து கதையை கேட்டான்னா அவன் இடத்துல பக்தி வந்துடுறது, ஞான வைராக்கியம் வந்துடுறது. பக்தி ஞான வைராக்கியம் வந்த உடனே பகவான் பார்க்கறான், இப்படி ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஸ்ரத்தையா கதை கேட்கிறான். அவனுடைய மனசுல என்ன ஆகுன்னா, ஹிருத்யந்தஸ்தஹா அபத்ராணி, உடனே பார்ப்பார், அவர் வந்து உட்கார்ந்துடுவார். எங்கேருந்து வந்து உட்காருவார் பார், ஹரிரபி நிஜலோகம், அந்த வைகுண்டத்தை விட்டுடுவார். சோடுதியா வைகுண்ட சுகஹரிங்கிறார் இந்த நாமதேவர் சரித்திரத்துல. பகவான் அந்த பக்தாளுக்காக அந்த வைகுண்டத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்தாங்கிற. அதுபோல இப்படி ஒருத்தன் பக்தன் உட்கார்ந்து ஸ்ரத்தையா கதை கேட்கிறான்னு உட்கார்ந்துட்டான்னா கேட்டான்னா, பக்தி தேவி சொல்றா அந்த வைகுண்டத்தை விட்டுடுவான். விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய, விட்டுட்டு வந்து என்ன பண்ணுவான், இந்த பக்தாளுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துப்பா. பிரவிஷதி ஹிருதி தேஜாம் பக்தி சூத்ரோபணதஹா, உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி மங்களத்தை கொடுத்துட்டு இருப்பான். அவனை கட்டி போடுறதுக்கு பணம் இருந்தாலோ, புகழ் இருந்தாலோ, பேர் இருந்தாலோ, குடும்பம் இருந்தாலோ, படிப்பு இருந்தாலோ, எதனாலேயும் அவனை கட்டி போட முடியாது. பக்தி சூத்ரோபணதஹா, பக்திங்கிற ஒரு கயர் இருந்தா அவன் சுலபமா கட்டுப்பட்டுடுவான். இத பக்தி தேவி சொல்ற. பக்தி தேவி அந்த அந்த இடத்துல முழங்க, இந்த பாகவதத்தினால அந்த பக்தி ஞான வைராக்கியம் 3மே தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அடையிறது. என்ன தாத்பரியம்னா, பாகவதத்தை யார் ஒருத்தர் ஸ்ரத்தையாக கேட்கிறாளோ அவள் இடத்துல சொல்லாமலே பக்தி வந்துடுவா. பக்தி வந்த பின்னாடிய குழந்தைகளான ஞான வைராக்கியம் வந்துடும். ஞான வைராக்கியம் பக்தி வந்த பிறகு என்ன ஆகும்னா, இவா 3 பேர் வந்துட்டான்னா ஹிருத்யந்தஸ்தஹா அபத்ராணின்னு பகவான் வைகுண்டத்தை விட்டுட்டு அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல வந்து இருந்து. இதற்கு எல்லாத்துக்கும் மூலம் எதிரான்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனால என்னன்னா, ஸ்ரத்தையாக பாகவதம் கேட்டா பகவான் கிடைப்பான்ங்கிறது சார். இதை இந்த கதையில சொன்னார். பாகவதத்தை கேட்டோம்னா பக்தி ஞான வைராக்கியங்கள் சித்தியாகும். இது பாரமார்த்திகமாக லௌகிகமாகவும் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த பாகவதம் இப்ப விவகார திசையில பித்ருதோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்றான். சப்தாகத்தினால என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பித்ருசாபம், பிரேத சாபம், எல்லா விதமான சாபங்களும் நீங்கும். அதுதானே இப்ப இந்த காலத்தை எடுத்துட்டோம்னா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா என்ன வருதுன்னா, பித்ருதோஷம்னு வருது. இது சுமங்கலி சாபம், பிரேத சாப, சர்ப்ப சாப, பூத சாப, என்னென்னமோ பால சாப, கன்யா சாப, என்னென்னமோ சாபங்கள்லாம்.
இது போல அடுக்கின்றே போலாம். அத்தனை சாபங்கள் இருக்கு ஒரு குடும்பத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாபங்கள்லாம் நீங்கிறதுக்கு எதிராக வழின்னா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. இந்த சப்தாகத்தை ஒருத்த 7 நாள் கலச ஆவாகனம் பண்ணி ஸ்ரத்தையாக பண்ணினா எப்பேற்பட்ட பிதிருதோஷமோ மீதி எல்லா தோஷங்களும் நீங்கும். நீங்குமான்னா நீங்கினதுங்கிறது பிரமாணம். எதுலன்னா பாத்ம புராணத்திலேருந்து எடுத்து கொடுக்கிறார். அதாவது ஒரு கதையாக புராணோக்த ரீதியா சொன்னோம்னா அதுல நம்மளுக்கு நம்பிக்கை வராது. நடந்த கதையை எடுத்து சொன்னோம்னா அப்ப ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும். உடனே பார்க்கிறார், ஒரு கதையை சொல்றார். நீ நம்புறதுக்காகவே இந்த கதையை சொல்றேன். இந்த சூத பௌராணிகர் சொல்றார், பாத்ம புராணத்துல சொன்ன கதைப்பா. இதனால பிதிருதோஷங்கள்லாம் நீங்கும், எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். யார் உதாரணம்னா துங்கபத்ரா நதி தீரத்துல ஆத்மதேவன் ஒரு பிராமணன். அவனுடைய மனைவியோட கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்கான். சகல விதமான தர்மங்களையும் பண்ணிட்டு வரான். வேதோக்தமான தர்மங்களை பண்ணி 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 கடைசி காலம் பர்யந்த வயசு ஆயிடுத்து, 60 வயசு ஆயிடுத்து. ஆனா அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லைன்னு ஒண்ணு அப்பதான் நினைக்கிறான், இவ்வளோ தர்மங்களை அனுஷ்டானம் பண்றோம், எல்லாம் ஸ்ரத்தையா பண்றோம், ஆனா நம்மளுக்கு ஒரு புத்திரபாகியம் இல்லை. உடனே தோன்றது, புத்திரபாகியம் இருந்தாதானே அந்த சந்ததி பூர்த்தியா இருக்கு. அப்படி இல்லைங்கிறதுனால தானே இருக்க வேண்டாம், தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணும். முடிவு பண்ணிட்டு ஜீவனை தியாகம் பண்ண போறான். போற காலத்துல அங்க ஒரு ரிஷி இருக்கார் அந்த வனத்துல. கண்ணுக்கு நேர ஜீவன் தியாகம் பண்ண போற அவனை பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் தெரியும். ஞான திருஷ்டியில அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு சொல்றார், அப்பா எங்க போற? நான் ஜீவனை தியாகம் பண்ண போறேன். ஏன் ஜீவனை தியாகம் பண்ண போறேன்னா புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் ஜீவனை தியாகம் பண்ண போவாளா? புத்திரபாகியத்தை அடைஞ்சா போச்சு. அவர் சொன்னார், 60 வயசுக்கு மேல புத்திரபாகியத்தை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் இல்லாம பண்ணாத விரதங்கள்ல பண்ணாத தர்மங்கள்ல எதனாலேயும் எனக்கு புத்திரபாகியம் கிடையாது. உடனே அவர் சொன்னார், அவர் ஏன் இதை போய் நோண்டினார் இந்த விஷயத்தன்னா, அவர் பேசாம தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணுக்கு நேர சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, கண்ணுக்கு நேர ஒரு தப்பு காரியம் நடக்கிறதுனா ஒண்ணுல அதை தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு தள்ளி போயிடும். இவர் பார்த்தார், தள்ளி போல அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுவோங்கிற எண்ணத்துல கேட்டு. உடனே அவன் சொன்னா, இந்த விஷயத்தை அத்தனை சொன்னோன்னே 60 வயசுக்கு மேல எங்க குழந்தை பெற்றுக்கிறது, அதனால ஜீவனை தியாகம் பண்ண. உடனே அவர் சொன்னார், நீ பக்கத்துல வான்னர். இல்லப்பா நீ நினைச்சா அடையலாம்னர். எல்லாம் பண்ணி பார்த்துட்டே புத்திரபாகியம் கிடைக்கும். உடனே பக்கத்துல கூப்பிட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான யோகம் முதல்ல இவனுக்கு இருக்கான்னு பார்க்கணுமே. உடனே அவனுடைய நெத்தியை படிச்சு பார்க்கிறார். அவருக்கு அப்படி ஒரு சக்தி. நெத்தியை படிச்சு பார்க்கிறார். என்ன எழுதி இருக்குன்னா, இது இந்த ஜென்மால இல்ல, இன்னும் 7 ஜென்மாக்கு அவனுக்கு குழந்தை கிடையாது, புத்திரபாகியம் கிடையாதுங்கிறது எழுதி இருக்கு. லலாட்ட லிகிதாலேகா பரிமாஷ்டும் நசக்கியதே. யாராலையாவது அழிக்க முடியுமோ? தலையில எழுதியிருந்தா அதை மாற்றவே முடியாது. யாரால மாற்ற முடியும்னா, ஒண்ணு பகவான் நினைச்சா மாத்தலாம், இல்ல மகான்கள் நினைச்சா மாத்தலாம். உடனே அந்த ரிஷி பார்த்தார், நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு புத்திரபாகியம் இல்லை, இந்த துக்கத்திலேருந்து உனக்கு நான் நிவர்த்தி பண்ண ஒரு உபாயம். என்ன உபாயம்னா, ஒரு பழத்தை எடுத்து அதை அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் பார்த்தா, நான் இந்த ஜென்மால இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், 7 ஜென்மாக்கு வேற இல்லைங்கிறேன், அதனால நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, அதனால போய் தியாகம் பண்ண போறேன். பார்த்தாரு, இல்லப்பா அதற்கு ஒரு உபாயம் நானே உனக்கு பண்ணித்தரேன் இந்தான்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து அதை அபிமந்திரணம் பண்ணி கொடுத்தார். உனக்கு புத்திரபாகியம் உண்டா ஆகுமான்னா, தலையெழுத்து வேறையா இருக்கான், மகான்களுடைய வாக்கு இருந்ததுன்னா தலையெழுத்தும் மாறும். அவளுடைய தபசு. உடனே அதை அபிமந்திரணம் பண்ணி கொடுத்த பழத்தை எடுத்து நான் ஆத்துக்கு வந்து தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து, துந்துலியிட்ட கொடுத்து, அம்மா இது அபிமந்திரம் பண்ணி கொடுத்த பழம், இதை சாப்பிட்டேன்னா கர்ப்பவதியாக புத்திரபாகியம் உண்டு. முன்னாடியே சொன்னது போல காலம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு கெட்ட காலம் இருந்தா அதை அதோட சேர்த்து விடும். நல்லது நல்லதை சேர்க்கும், கெட்டது கெட்டதை சேர்க்கும். பெரியவா புண்ணியம் இன்னொரு புண்ணியத்தை சேர்க்கும், பாபம் இன்னொரு பாபத்தை சேர்க்கும். உடனே அவ என்ன பண்ணா, இந்த பழத்தை கையில வச்சுட்டு இருந்தா, அவளுடைய தங்க வந்தா அங்கேருந்து. அவ ஒரு அசத்து. உடனே அவ வந்து கேட்கிறா, என்ன பழம் என்ன செய்தின்னா, இல்ல ஆத்துக்கு எங்க ஆத்துக்காரர்
காட்டுக்கு போயிருந்தார், அங்கே ஒரு பழம் கிடத்தது, அபிமந்திரணம் பண்ணி கொடுத்தா, அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கார். இதை சாப்பிட்டா புத்திரவதி ஆகும், புத்திரபாகியம் அடையலாம்னு சொல்லி கொடுத்துருக்கார் அவர். அபிமந்திரணம் பண்ண பழம். உடனே அவ சொன்னா, ஒரு கெட்ட யோஜனையை அந்த அசத்தை சொல்லி கொடுத்தது அவ அக்காவுக்கு. அம்மா, நீ உனக்கும் வயசாயிடுத்து, இனிமே நீ ஒரு கர்ப்பதாரணம் பண்ணி அதை வயத்துல 10 மாதம் சுமந்து அதனுடைய கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு குழந்தையே பெற்றுக்கல, எனக்கு தான் தெரியும். பல குழந்தைகளை அடைஞ்சுட்டேன் நான். உனக்கு அதை சொன்னாலும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. நான் பல குழந்தை 6 ஆயிடுத்து, இப்போ 7ஆவது தரிச்சுட்டு இருக்கேன் நான். பல குழந்தைகளை அம்மா நான். எனக்கு என்னன்னா, இந்த குழந்தை வேண்டான்னு இருக்கு, உனக்கோ இந்த குழந்தை பிறக்கணும்னு இருக்கு. 2 பேரோட ஸ்திதி. நீ என்ன பண்றேன்னா, நான் 7ஆவது மாதம் கர்ப்பதாரணையில் இருக்கேன். நீ என்ன பண்றேன்னா, இந்த 3 மாசத்துல நான் ஒரு குழந்தைய பெற்று உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ அவர்கிட்ட உன்னுடைய குழந்தைன்னு உங்க ஆத்துக்கார்ட்ட கொடுத்து, அது பரியந்தம்னா கர்ப்பதாரணம் இருக்கிறது போல நடின்னா. இவ பண்ண மாட்டா. புத்திகி காலானுசாரிணி. கெட்ட காலம் வந்ததா புத்தி அதுக்கு தகுந்தா போல வேலை செய்யும். உடனே பார்த்தா அப்படியே பண்றேன்னா அதே போல வேஷத்தை போட்டுண்டா, கர்ப்பத்தை போல நடிச்சா, 3 மாசத்தை தள்ளினான். இந்த அப்ப இத பழத்தை என்ன பண்றது, எங்க ஆத்துக்கார் வந்து கேட்பாரேன்னா, சாப்பிட்டேன்னு சொல்லு. சாப்பிட வேண்டாமன்னா சாப்பிட வேண்டாம். அதை என்ன பண்ணணும்னா, கொட்டில மாடு கட்டி இருக்கு, கொண்டு போய் அதுக்கு பசுமாட்டுக்கு போ. நேரா போனா அந்த பசுமாட்டுக்கு போட்டான். ரிஷியினுடைய வாக்கு பொய்யாகாது. உடனே அந்த மாடு கர்ப்பதாரணம் ஆச்சு. இதே 3 மாச காலத்துல அதுவும் பிரசவத்தை கொடுத்து, ஒரு கண்ணுக்குட்டியை கொடுத்து. என்ன ஆச்சரியம்னா, இவளுக்கு பிறந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்துருத்து. அந்த ரிஷியினுடைய வாக்கு குழந்தை பிறக்கும் தானே அபிமந்திரணம் கொண்டு கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னா, குழந்தையாக கண்ணுக்குட்டியாக பிறக்கல, ஒரு மனுஷ குழந்தையாக பிறந்தது. அந்த பசுமாட்டுக்கு பிறந்தது. சரீரம் முழுக்க மனுஷன், காதை பார்த்தா மாட்டினுடைய காது. இவனுக்கு இந்த அசத்துக்கு பிறந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு வந்து அவ அக்காட்ட கொடுத்தா, இந்த குழந்தைய வச்சுக்கோ, உன் குழந்தைன்னு சொல்லி நடிச்சுக்கோன்னா. அவ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் தூக்கி கீழே போட்டா, நடிப்பை கலைச்சுண்டா, குழந்தைன்னு அவ அந்த பேரன் இதான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கோசாலையில பிறந்த அந்த குழந்தை இருக்கே, அந்த கோகர்ணன் அந்த குழந்தைக்கு பேர் வச்சா. கோகர்ணன் தன் சுதம் திருஷ்டுவா கோகர்ணம் நாம சாக்கரோத்து. அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பேர் வச்சா. ஏன்னா காது மட்டும் மாடு போல இருக்கு, பசுமாட்டை போல இருக்கு. ரிஷி வாக்கு பொய்யாகாதோன்னு பார்த்தா அந்த குழந்தை தேஜஸ்வியா இருக்கான், சூரியனை போல பிரகாசிக்கிறது. ஏன்னா ரிஷியினுடைய வாக்கு தபசு எல்லாம் சேர்ந்து உருவம். இவன் எப்படி இருக்கான்னா, இந்த துந்துகாரி மகாகலஹா அசத்தாக இருக்கான். ஏன்னா அந்த தங்கையோட புத்தி அப்படியே இருக்கு, அசத்தாக. உடனே பார்த்தா நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை வேத அத்தியனம் பண்ணி உரிய காலத்துல போனல், வேத அத்தியனம், சன் நடத்த, ஆச்சாரம், சதாசுத்தி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த துந்துகாரி அசத்தோட குழந்தைங்கிறதுனாலே அசத்தாகவே இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு, பார்த்தா அந்த கோகர்ணன் பார்த்தா இந்த ஆத்துல இப்படி இந்த அசத்து கூட இருக்கிறதுக்கு நம்ம ஆத்தை விட்டு கிளம்பிடுவோம், க்ஷேத்ராடனம் போனோம்னு இருக்கு ஒரு பிரம்மச்சாரி. உடனே கிளம்பி பிரம்மச்சாரி தீர்த்த யாத்திரை கிளம்பி போறான். போற காலத்துல அப்பா கேட்கிறார், நீ என்னை மட்டும் விட்டுட்டு இப்படி போறியே, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுன்னு சொல்ல 3 ஸ்லோகம் அந்த அப்பாவுக்கு ரத்ன சுருக்கமாக ஒரு உபதேசம். தேகேஸ்தி மாம்சருதிரே அபிமதியும் சதச்சும். அப்பா சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த சரீரம்ங்கிறது தேகம், அஸ்தி, மாம்சம், ரத்தம், இது போன்ற வஸ்துக்களால் செய்யப்பட்டதான சரீரம். இது மேல இருக்கிற அபிமதியும் தெஜத்துவம், அது மேல உள்ள ஆசையை விடுங்க. மனைவி மக்கள் புத்திராதிகள்கிட்ட வச்ச ஆசையை விடுங்கோ. அடுத்த வாழ்க்கை முடிஞ்ச வரை சேவை பண்ணுங்கோ, தர்மத்துல மனசை ஈடுபடுத்துங்க. இது போல சிறிய சிறிய உபதேசங்களை பண்ணி முடிச்ச உடனே அதுல ஞானம் வந்து அவ அப்பாவும் ஆத்த விட்டு கிளம்பிட்டான். கோகர்ணம் க்ஷேத்ராடனம், இந்த அப்பா கிளம்பி ஆத்த விட்டு போயிட்ட, அம்மா மட்டும் ஆத்துல இருக்கா. பார்த்தா இந்த அசத்தை என்ன ஆச்சுன்னா, அசத்காரியம் கொஞ்ச நாள் ஆச்சு, நிறைய பண்ணி ஆத்துல இருக்கிற பணம் போச்சு. அடுத்தபடியாக வெளியிலேருந்து வாங்கினா, கடன் வாங்கினா, அதை வச்சு நிறைய கெட்ட காரியங்கள் பண்ணா. அங்க இருக்கிறது போராதுன்னு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அடுத்தபடியாக
விடஸ்திரீகள்லாம் ஆத்து கூட்டின்னு வந்து தப்பு காரியம் பண்ண இப்படியே தப்பு பெருகிண்டே போகிறது. போய் கொஞ்சாச்சு ராஜாங்கத்தில் போய் கையை வச்சுட்டான். பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்கள்லாம் பார்த்தா இவன் கூட இருந்தால் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவான்னு அம்மாவை கொஞ்ச நாள் ஆச்சு அம்மா தடுத்தா அம்மாவை வதம் பண்ணி ஒரு கிணத்துல போட்டான், ஆத்து கிணத்துல. இந்த தப்பு காரியம் மேலிட்டு ரொம்ப ஆனோடனே அந்த பொண்கள்லாம் பார்த்தா அந்த விடஸ்திரீகள் பார்த்தா இவனை வதம் பண்ணி அதே கிணத்துல போட்டான். போட்டு பணத்தை எடுத்து நான் கிளம்பி போயிட்டா. இந்த ஆம் பூட்டி அந்த குடும்பமே சின்ன பின்னமாய் நசிச்சு போயிடுது. இப்படி இந்த வாக்குனால இந்த குழந்தையோட உபதேசத்தினால அவ அப்பா ஞானவானா போயிட்டார், காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போயிட்டார். இந்த கோகர்ணன் க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல யாரோ ஒருத்தர் சொல்றா, இப்படி அம்மா காலம் ஆயிட்டா, தம்பி அசத்தா போயிட்டா, அவனையும் வதம் பண்ணி அப்படி போட்டுட்டா அந்த கிணத்துலன்னு இந்த சமாச்சாரத்தை சொன்னோன்னே 2 பேருக்கும் இந்த கயையில போய் ஸ்ராத்தம் பண்ண. கயாஸ்ராத்தம் ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாத். ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய 3 காரியங்கள் அவசியம் அனிவாரியம். என்னென்னா உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத். வருஷா வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த திதியில ஸ்ராத்தாதிகளை கரெக்டா பண்ணிடணும். பிறகு பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானஞ்சு. கயைக்கு போய் ஒரு தடவையாவது அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை கரெக்டாக பண்ணும். இப்படி பண்ணாதான் புத்திரன்கிற அந்த வார்த்தைக்கு கரெக்டான ஒரு அர்த்தமாகும். அவன்தான் உண்மையாக புள்ள. இப்படி இருக்கிற இதுல அந்த கயையில போய் ஒரு அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு க்ஷேத்ராடனம் பண்ற காலத்திலே தன்னுடைய ஊருக்கு வந்தான் அந்த கோகர்ணன். வந்த ஆத்துல படுத்துண்டு அன்னைய ராத்திரி அங்க கழிப்போன்னு முடிவு பண்ணி படுத்துட்டு இருக்கான். பார்த்தா அசப்தம், ஒரு நாய் ஒரு யானை கத்துறது போறையும் சிங்கம் கர்ஜிப்பது போயும் விதவிதமான சப்தங்கள். பார்த்தா பயப்படலை, ஏன்னா தபசு கையில் இருக்கு, பிரம்மச்சாரி. பயப்படாதபடிக்கு எந்த உட்கார்ந்து தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி யாருன்னு கேட்கிறான். இவன் கேட்டது ஆச்சரியம் இல்லை, அந்த பிரேதம் அவனுக்கு பதில் சொல்றது, நான் தான் அவனுடைய தம்பி துந்துகாரி, கதி இல்லாம தவிக்கிறேன், என்ன எப்படியாவது உத்தாரணம். அவர் சொன்னார், நான் உனக்கு தான் கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணேனே, கயா ஸ்ராத்தம் பண்ணியுமா நீ கரையேறல? எந்த ஜீவனா இருந்தாலும் கயா ஸ்ராத்தம் பண்ணா கரையேறுங்கிறது. கயா ஸ்ராத்த சதேனாப்பி, நீ 100 கயா ஸ்ராத்தம் பண்ணாலும் நான் கரையேற மாட்டேன். ஏன்னா மாத்திருகத்தி பண்ணிருக்கு, அவ்வளோ கெட்ட காரியம், அதற்கு மேல மாத்துகத்தி, அதனால எனக்கு விமோச்சனமே கிடையாது, எப்படியாவது என்ன உதாரணம். உடனே பார்த்தார், ராத்திரி பொழுது போச்சு, கார்த்தால சூரிய ஸ்தம்பனம் பண்ணிவிட்டார். அசக்தனா இருந்தா அவனும் சேர்ந்து அந்த பிரேதத்தோட அழுதுண்டு உட்கார வேண்டியதான். இவன் பார்த்தார், கார்த்தால ஸ்நானம் பண்ணார், அந்த சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி நிறுத்திவிட்டார், கத்தியை நிறுத்திட்டார். உடனே சூரிய பகவான் கேட்கிறார், எதற்காக என்னை நிறுத்தின, என்ன காரணம்? உடனே அவர் சொன்னார், என்னுடைய தம்பி கத்தி இல்லாம இருக்கா, எங்க அம்மாவுக்கும் கத்தி வேணும், என்ன பண்ணினா கத்தி கிடைக்கும்? மாத்திருகத்தி பண்ணியிருக்கான், அவனுக்கு கத்தியே இல்லை, கயாசிராதம் பண்ண கத்தி. உடனே அந்த சூரிய பகவான் சொன்ன உபாயம் ரீதி தான் இந்த சத்தாக விதி. 7 நாட்கள்ல கலசத்தை ஆவாகனம் பண்ணி அந்த சத்தாக கிரமப்படி அன்னன்னைக்கு உள்ள கட்டத்துல பூர்த்தி பண்ணிண்டே வந்தேன்னா 7வது நாள் அந்த ஜீவன் கரையேறி போகும். இந்த சொல்றதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு 7 கணு உள்ள மூங்கில நட்டு வச்சுக்கோ. முதல் நாள் நீ பாராயண பூர்த்தி பண்ணி அந்த கட்டத்தை பூர்த்தி பண்ணா ஒரு கண்ணு தெரிக்கும். 7 நாள் ஆச்சு, 7வது கண்ணு தெரிச்சுது. அந்த துந்துகாரி தேவனாக மாறி போனான். மாத்திருகத்தி பண்ணவன் ஆனா அவன் தேவனாக மாறி போனா. தன்னுடைய அண்ணாக்கு ஒரு வந்தனம் சொல்லிட்டு போனான். யாரு நீன்னு கேட்டா, நான் தான் துந்துகாரி. எதனால் அண்ணா? இந்த சத்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. இந்த கதையும் உபமானமாக சொல்றாரு. ஏன்னா மாத்திருகத்தி பண்ணவனுக்கு, பஞ்சமகா பாதகம் பண்ணவனுக்கு, மாத்திருகத்தி பண்ணவனுக்கு, இவாளுக்கெல்லாம் விமோச்சனம் எங்க இருக்கு? எங்க போனா பரிகாரம்? எதுவுமே கிடையாது. பித்ருதோஷம், பிரேத தோஷம் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் இந்த சப்தாகத்தினால சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. இந்த சப்தாகம் பண்ணினோன்னா இப்பேற்பட்டதான தோஷங்கள் நீங்கும். ஒரு லௌகீகமான விஷயம் பார்த்தோன்னா சப்தாகம் ஆத்துல வச்சா பிதிருதோஷங்கள்லாம் நீங்குங்கிறது, எல்லா தோஷமும் நீங்குங்கிறது லௌகீகமாக. பாரமார்த்திகமாக பார்த்தோன்னா
முன்னாடியே சொன்னது போல கதையை ஸ்ரத்தையாக கேட்டோம்னா பக்தி ஞான வைராக்கியம் சித்தியாகும். அதனால பகவான் வந்து உட்காருவார். ஹிருத்யந்தஸ்தா அவத்ராணின்னு அவர் மனசுல உட்காருவார். வைகுண்டம் நம்மளுக்கு கரஸ்திதேபி வைகுண்டேன்னு லௌகீகமாக பார்த்தா இப்படி, பாரமார்த்திகமாக பார்த்தா இப்படி, ரெண்டு விதமான பாதையும் கொடுக்கக்கூடியது, ரெண்டு பிரதத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். அப்பேற்பட்டதான ஸ்ரீமத் பாகவதம்னு இதனுடைய மாகாத்மியத்தை சூத பௌராணிகர் முதல்ல எடுத்து சொல்லிவிட்டு மேல கிரந்தம் ஆரம்பிக்க போறார். ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை தொடங்க போறார். பேர்பட்டதான புண்ணியமான சரித்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து இருந்து கேட்டு இன்னைக்கே மேல அடுத்தபடியாக முதல் நாளோட கதை மேல ராத்திரி இருக்கு. அதையும் எல்லாரும் வந்து இருந்து ஸ்ரத்தையாக கேட்டு அனுபவிக்கிறோம். இருந்து பகவானுடைய கிருப்பையை அடையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதயே போலா குண்டலி கவரதா समस्त सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की